ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்யோ நமः. கரச்சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மனசம் வா பரார்த்தம் விஹிதம் அவிஹிதம் வா சர்வவேதர்ஷமஸ்வ. சிவ சிவ கருணாப்தே ஜெய ஜெய கருணாப்தே. ரெண்டு பாடம் இருக்கு. சிவ சிவ கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. இதுல இருந்தா அடுத்து சம்போ மகாதேவான்னு ஏதோ பாட்டு கூட இருக்கல. நீலகண்ட சிவன் புரியுது. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை பார்த்து நான் என்னுடைய அவைதங்களாலேயோ மனசாலேயோ என்ன விதமான தவறுகள் பண்ணியிருந்தாலும் என்னுடைய அபராதங்கள்லாம் நீ எனக்கு பொறுத்தரணும். கருணாப்தே, கருணைக்கடலாக விளங்கக்கூடிய நீ அதெல்லாம் பொறுத்தரணும். பொதுவா பரமேஸ்வரன் பத்தி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுவார் அவர். அசுதோஷி உடனே சட்டுன்னு சந்தோஷமாயிடுவார். கோபமும் சட்டுன்னு வரும், குணமும் சட்டுன்னு வரும். சில பேர் பார்த்தா அப்படிதான் இருப்பா இல்லையா? அதை கேட்டா சொல்லுவா, கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். அதெல்லாம் கோச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் பெருசு பண்ணாதீங்க, அப்படியே அதை அப்படியே விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அடங்கி போயிட்டேன்னா அவரே இல்லை ஒரு சாதி கேட்டுவிடுங்க, அவரெல்லாம் அப்படியே மனசே மொத்தமா மாறி விடுவார் அப்படின்பா. அது ஒரு விசேஷ குணம். அப்படி மனுஷாலே அப்படி இருக்கும்போது பரமேஸ்வரன் இப்படி இருப்பார். ஜெகத்த பித்தரோ வந்தேன்னு காளிதாசன் சொல்வார். உலகத்துக்கே தாய் தந்தையாக வழங்கக்கூடியவர்கள் அவ எப்படி இருப்பார்? ரொம்ப கருணையோட தான் இருப்பா இல்லையா? அதனாலதான் ஜெய ஜெய கருணாப்தே அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதா சொல்றார். இது என்ன சிவாந்தலகரியில வருது இல்லையா இந்த ஸ்லோகம்? கரச்சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா வானசம் வா பரா விகிதம் அவிகிதம் வா சர்வமீதக்ஷமஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அவர் ஸ்தோத்திர பிரியர், அபிஷேக பிரியர். மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். இவர் சும்மா 2 வில்வத்தை எடுத்து போட்டு அபிஷேகம் பண்ணாலே போதும், ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணாலே போதும். அப்படித்தானே பண்ணா ஏகலைவன் இல்லையா? அந்த ஏகலைவனை பத்தி சொல்லும் போது ஆச்சாரியா என்ன சொல்றாருன்னா, பக்தி கிம்ன கரோத்யகோ வனச்சரகா பக்தாவதம் சாயத்தே அப்படின்னு. பக்தர்கள்ல ரொம்ப சிறந்தவனா போயிட்டான் இந்த காட்டுல சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த வேடன். பக்தின்னு ஒண்ணு இருந்துட்டா அது என்னதான் பண்ணாது. அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்ததுனாலதான் அடியார்களோட சிவபெருமான் விளையாட்டெல்லாம் நிறைய நடத்தினார். அந்த ஏன் விளையாட்டுகள்லாம் நடத்தினார் அப்படின்னு கேட்டா, எப்படி பாண்டுரங்கன் மகாராஷ்டிரத்துல திருவிளையாடல்கள் எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இங்க சிவனும் தென்னாடுல அங்கே இருக்கக்கூடிய மதுரை அம்பதியில 64 திருவிளையாடல்கள் எல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா பக்தாட்ட அப்படி ஒரு வாத்சல்யம் அவருக்கு, பக்த வாத்சல்யம். பக்த வத்சலன்னு பேர் இல்லையா மகாவிஷ்ணுக்கு, இவன் பக்த வாத்சல்யன். இவன் அப்படி பக்தர்களுக்கு அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனாலையும் அந்த பக்தர்களுடைய பெருமையெல்லாம் வெளியில கொண்டு காட்டணுங்கிறதுக்காகவும் பரமேஸ்வரன் லீலைகள் எல்லாம் பண்ண. அப்படி லீலா வினோதனுடைய இந்த ஒரு இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்திரனுடைய பழி தீர்த்த படலம்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். இடத்துல ஒரு பாடல் ஞாபகம் வந்தது. தாய்மான சுவாமி ஒருத்தர் சொல்றாரு, நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறத. ஐவகை என்னும் பூதம் ஆதியை வகுத்து அதனுள் அச்சர சர பேதம் ஆன யாவையும் வகுத்து நல் அறிவையும் வகுத்து மறை ஆதி நூலையும் வகுத்து சைவ முதல் நாம் அளவில் சமயமும் வகுத்து மேல் சமயம் கடந்த மோன சமச்சரம் வகுத்த நீ உன்னை யான் அணுகும் தன்னருள் வகுக்க இலையே அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்ற. அதாவது 5 வகையான பஞ்சபூதங்களை எல்லாம் நீதான் உண்டு பண்ண. அதை வச்சு இந்த உலகத்தெல்லாம் படைச்ச. அதுல சரம் அச்சரம் ஸ்தாவர ஜங்கமம் ஆன பொருள்களை எல்லாம் படைச்ச. அதுக்கு ஒரு நியதியை வகுத்து கொடுத்த. மனுஷனுக்கு ஒரு மனசு புத்தி எல்லாத்தையும் வேற கொடுத்த. எது நல்லது கெட்டது ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய அறிவையும் வகுத்து கொடுத்த. அதை கைட் பண்றதுக்காக எங்களுக்கு ஆதி நூலான திருமறையையும் உபனிஷதங்களையும் கூட எங்களுக்காக நீ செய்து கொடுத்தாய். இப்ப சைவம் முதலான 6 விதமான சமயங்களையும் பாகுபாடு இல்லாமல் எங்களுக்காக அமைத்து எதவனால் நீ ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். இத்தனைக்கு சமயங்களை எல்லாம் கடந்த மோன நிலையாக தட்சிணாமூர்த்தியாக ஆளடியில் அமர்ந்து எல்லாருக்கும் நீ அருள் பாலித்த. இத்தனையும் பண்ண, எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு மறையும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ண நீ. ஒன்ன நான் சுலப
சுலபமா அணுகிறதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லலையேப்பா நீ. நாங்களா கட்டப்பட்டனா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, யாரையா பார்த்துனா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கும் ஏதாவது வழி சொல்லி இப்படி வந்தேன்னா நான் ரொம்ப சுலபமா உனக்கு கிடைப்பேன்னு நீ சொல்லலையே அப்படின்னு தாயுமான சுவாமி சொல்றார். சொல்லலன்னு சொல்ல முடியாது, அவர் நமக்காக சொல்ற, சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்றதுக்காக நமக்காக அப்படி சொல்லியிருக்காரு. நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, தர்மத்தை விட்டுட்டு பாப்பத்தால தேடக்கூடிய செல்வங்கள் எல்லாம் எப்படி மறைஞ்சு போயிடும்னு ஆழமான நேரையுடைய அந்த கடலானது முழுவதும் எப்படி வற்றித்து அந்த செல்வங்கள் எப்படி ஒரு நாள் இல்லாத போயிடுமோ அந்த மாதிரி இந்த கடலும் வற்றி போயிடுது. ஏன் வற்றி போச்சு? அகஸ்திய மாமுனிவர் அதை ஒரு உளுந்தளவுக்காக அந்த கடல் தண்ணீர் முழுக்க தன்னுடைய கையில ஏந்தி அதை அப்படியே குடிச்சுட்டார், ஆச்சமனம் பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கணும். அது பார்க்கிறவர்களுடைய கண்ணுக்கு எப்படி தோணித்தான்னா, அந்த கடல் நீர் வற்றி போறோன்னு கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பழம், முத்து, அப்புறம் மாணிக்க பழகு, இது எல்லாம் இந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த வடவாக்கினையே ஒருவேளை கொழுந்து விட்டு எரிஞ்சு மேல வரைக்கும் தெரிஞ்சுதோ அப்படின்னு வர அளவுக்கு அந்த சிவந்த நிறமானது எல்லாத்துலயும் அப்படி பரிமளிச்சது. இது போராதுன்னு சொல்லி கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய பவழ காடு இருக்கு, அதுவும் அங்க தோன்றித்து. இப்படி எல்லாமா ஒளி வீசக்கூடிய நவரத்னங்களும் கூடவே பவளம் எல்லாமே சேர்ந்து அந்த வடவாக்கனியும் எரிஞ்ச மாதிரி இருந்ததை பார்க்கச்ச அங்க இருளே இல்லாத போயிடுதான். இருளே இல்லாத எங்க பார்த்தாலும் ரொம்ப பிரகாசமா வெளிச்சமா ஆயிடுச்சு. இப்ப கடலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விருத்தாசுரன் ரொம்ப சுலபமாக தென்படுவான் அப்படின்னு வரைக்கும் பார்த்தோம். அதோட விடாத அவர் அடுத்த பாடல்ல இன்னும் விவரிச்சு சொல்ற அந்த சீன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி விவரிச்சு சொல்ற. எப்படி சுந்தரகாண்டத்துல வால்மீகி அங்கங்க போச்ச வழியெல்லாம் எப்படி அந்த இந்த ஸ்ரீலங்கால அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு ரொம்ப விவரிச்சு அந்த அழகெல்லாம் வர்ணிச்சு சொல்ற மாதிரி இவர் ஒரு சின்ன ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க, அந்த கடல் எப்படி இருந்தது. அந்த அகஸ்திய முனிவர் ஆனவர் இந்த நீரை குடித்த பிறகு கடல் நீரை முழுக்க ஒருத்தர் ஒரு சொட்டு தண்ணியா மாத்தி குடிச்சிடோம்னா அவருடைய சக்தி எப்பேற்பட்ட சக்தியாக இருக்கும். அப்பேற்பட்ட மகா முனிவர் அவர் எப்படி அந்த பின்னாடி அடுத்த 2வது பாடல்ல வரப்போறது எப்படி அவமானப்படுத்தி அவர்கிட்ட சாபத்தை வாங்கிட்டான்னு வரப்போறது. அப்பேற்பட்டவா ரொம்ப லேசில யாருக்கும் சாபத்தை கொடுக்க மாட்டார். சில சமயத்துல அந்த சாபமே ஒரு வரமாகிறது கூட உண்டு. நீ இப்படி போ, நீ அப்படி போ அப்படின்னு சொல்ற மாதிரி சில சமயம் சாபங்கள் கொடுத்தாலும் அந்த சாபங்களே சில சமயத்துல இந்திரதும்னன் அப்படிங்கிறவனுக்கு ஒரு ராஜாவுக்கு அகஸ்தியர் தான் சாபம் கொடுத்தார். ஏன்னா அவர் வரும்போது இவன் பூஜையில இருந்தான், பூஜையில இருந்து விட்டுட்டு வரக்கூடாதுன்னு அவர் பெருமை தலையாட்டி வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டான். அது அவர் அவமானப்படுத்த மாதிரி ஆச்சான். நீ எப்படி தலையாட்டி என்ன வான்னு கூப்பிடுவ, அடுத்த ஜென்மா நீ கஜேந்திரன் யானையா போ அப்படின்ட்டு, யானை தானே தலையை ஆட்டிகிட்டே இருக்கும், அது மாதிரி நீ அடுத்த ஜென்மா யானையா போ அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அதுதான் பாண்டிய நாட்டுல ஒரு யானையாவது அங்கேயும் செய்த தவத்தினால பெரிய யானைக்கே கஜேந்திரன் யானைகளுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடியவனாக இருந்தான் நம்ம பாக்குறோம் இல்லையா. இங்க இந்த கடல் எப்படி ஆச்சுன்னா, இந்த கடலுக்குள்ள இந்த பாம்புகளுடைய மகுடங்கள்லாம் ஒளி வீசினா, அப்ப அதனுடைய தலையில இருக்கக்கூடிய மாணிக்கங்கள்லாம் மாணிக்க பரல்கள்லாம் ஒளி வீசித்தனா அது எப்படி இருக்கும். இன்னொரு ஒரு பெட்டி நிறைய நவரத்தனங்கள் வச்சிருக்கும், அந்த பெட்டி வாயை திறந்து வச்சோன்னா அதுல இருந்து எப்படி ஒளி வெளியில வரும். இப்படி 9 வகையான நவமணிகளையும் கொண்டு எப்படி இருளானது நீங்கி அந்த இடத்துல ஒளி வீசித்து அப்படின்னு பாக்கச்ச ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ அவன் அந்த விருத்தாசுரன் இருக்கான், அவன் எப்படி இருந்தானா அப்படின்னு அந்த வெளிச்சத்துல தெரியும் போது அவன் இருண்ட கருண்ட வேலியை உடையவன், ஒளியினால இருட்டு போயிடும்ன்றதுனால இவனும் அந்த ஒளியினால அவன் தென்பட்டானவன். அவன் இப்படி இருந்தான் அப்படின்னாக்க இந்திரனுடைய வேள்விக்கு இந்திரன் செய்யக்கூடிய யாகங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல யாகத்துல எல்லாம் பசுக்களை இது பண்ணுவான்னு சொல்றா இல்லையா, அது மாதிரி அப்படி யாக பசுவாக ஒரு வலிமையுடைய அந்த உடலை தாங்கிய அப்பேற்பட்ட அந்த அசுரன் இருந்தான். எப்படி இருந்தானா வலாசுரனை மாதிரி இருந்தான். வலன் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி அவர் இறந்து போன போது அந்த போர்க்களம் எப்படி காட்சி அளித்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்ற. இந்த வலன்கிற அசுரனை பத்தி ஏதாவது கதை இருக்கா? இந்திரன் கொன்னான் அவனை, அதனால்தான் பலாரின்னு அவனுக்கு பேரு.
ஆமா. அது ஒண்ணும் பெரிய கதை இருக்கிற மாதிரி தெரியல. அசுரன் அவனை பத்தி இதுல கூட கந்தர் அனுபூதியில கூட அருள்கிரிநாதர் வலாரி தல. வராரி தலாரியனும் சூர்மாம் அடியத்தொடு வேலவனே அப்படின்னு ஒரு இடத்துல கார்மானிசை களவத்து ஏர்மானிசை எதிரப்படுவாய் தார்மாக வலாரி தலாரியனும் சூர்மாமடியத்தோடு வேலவனே அப்படின்னு சொல்லி அந்த யமன் வரும்போது நீ என்னை காப்பாற்றணும். எப்படி நீ அசுரர்கள்லாம் அழிச்சியோ வலாரின்னு இந்திரனுக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்த நீ சூரபத்மனெல்லாம் நீ கொன்றாயே அப்பேற்பட்ட முருகான் அந்த பாடல்ல வருது. இந்த வலாரின்னு அங்க நம்ம பார்த்திருக்கோம். இப்படி இந்த பாடல்ல இது ரொம்ப சின்ன பாடல் தான். ரொம்ப ரொம்ப முன்னாடி சொன்ன பாடலுக்கு ஒரு சப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இதை சொல்லியிருக்காரு அவர். பணிகளில் மகுட கோடி பரப்பென விளங்கி பல்காசணி கலப்பேழை பேழ்வாய் திறந்து அனைத்தாகி ஒன்பான் மணி கிடந்து இமைக்கு நீரான் மகபதி வேண்டிக்காவாய் திணி உடலன் அவுணன் பட்ட செங்களம் அணையதன்றே அப்படின்னு இந்த பாடல் சொல்றது. இந்த கருத்தை நம்ம பார்த்தோம். இதை பிரிச்சு பார்க்கலாம். நம்ம பணிகளின் மகுட கோடி, பணிகளின் மகுட கோடி பரப்பென விளங்கி பல்காசு அணிகள பேழை பேழ்வாய் திறந்து அதனை தாக்கி அனைத்தாகி ஒன்பான் மணி கிடந்து இமைக்கு நீரான் மகபதி வேள்விக்கு ஆவாய் திணி உடல் அவுணன் பட்ட செங்களம் அணையதன்றே. எப்படி இருந்தா திணி உடல் அவுணன் பட்ட வலிமையுடைய உடலை உடைய இந்த வலாசுரன் இறந்து விட்ட போது அந்த செங்களம் அணைய அந்த போர்க்களமானது எப்படி இருந்தோ அது மாதிரி இருந்தது. எது? பணிகளின் மகுட கோடி பரப்பென, பணிகளின் பாம்புகளுடைய மகுடம் தலையானது படமானது கோடி பரப்பென, அது பாதாளத்துல அந்த கடலுக்குள்ள இருக்க அதோட வரிசையான பரப்பு கோட்டின்னு இங்க அதிகமான நெடிய அப்படின்னு அப்படி விளங்கி ஒளி வீசி அந்த மணிகள்லாம் எப்படி பாம்புடைய தலையில இருந்ததுன்னா கோடி பாம்புகளும் நவரத்னம் தலையில ரத்தனத்தை வச்சுட்டு இருந்ததுன்னா அந்த ஒளி எப்படி இருக்குமோ அது போல ஒளி வீசி பல்காசு அணிகள பேழை பல. அந்த காலத்துல பணம்னா என்ன இருக்கும்? அப்பெல்லாம் ரத்தனங்கள் நவரத்னங்கள் தான் அந்த காலத்துல தங்க காசுகள் தான் இருக்கும். ரூபாலாம் அந்த காலத்துல கிடையாது. அதுக்காக என்ன சொல்ல பல்காசு அணிகல பேழை. காசுன்னா தங்கம் தான், தங்க காசு தான். பல மணிகள் பதித்த அணிகலன்கள் வைத்த பெட்டி அணிகல பேழை. அதாவது அணிகல பேழைனா ஜுவல் பாக்ஸ் நம்ம இந்த காலத்து சொல்றோம் இல்லையா, வேலைக்கு தனியா வச்சுக்கிறது, மோதிரத்துக்கு தனியா வச்சுக்கிறது, கொலுசுக்கு தனியா வச்சுக்கிறது, ஹாரத்துக்கு தனியா வச்சுக்கிறது எல்லாம் பெட்டி இருக்கு இல்லையா. இது எல்லாம் சேர்ந்து ஒரே பெட்டியா இருந்தா அது பேழை அப்படின்னு சொல்லுவோம். அணிகல பேழை. பல மணிகளை எல்லாம் பதித்த அணிகலன்களை எல்லாம் நகைகளை எல்லாம் வைத்த பெட்டியின் பேழ்வாய் திறந்து அனைத்து ஆகி. பேழ்வாய் பெரிய வாய், அகன்ற வாய். இதுல கூட வருது வாரணாசியம், யானையினுடைய வாய் இப்படி அகன்று இருக்கும் அதே மாதிரி. இன்னொன்னு கூட பஞ்சாசியம், பஞ்சாசியம்னு அகன்ற வாயின்னு சொல்றது வழக்கம். சிங்கத்தினுடைய வாய் அகன்று இருக்கும். இந்த பஞ்சபாத்திரத்தை கூட அது அகன்று இருக்கு அப்படின்னா அது பஞ்சபாத்திரம் பேருன்னு கூட சொல்லுவா இல்லையா. அது மாதிரி இங்க அந்த பேழ்வாய்ன்னு ரொம்ப பெரிய அகலமான வாயை திறந்து அனைத்து ஆகிய அதை திறந்து வச்சது போல அப்பேற்பட்ட பெட்டியுடைய வாயை திறந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த கடலுக்கு அடியில இருந்தக்கூடிய ரத்தனங்கள் எல்லாம் ஒளி வீசின அப்படின்ற. ஒன்பான் மணி கிடந்து இமைக்கு நீரால். ஒன்பான் 9 வகைகளான மணிகளும் நவரத்னங்களும் தங்கி ஒளிவிடும் தன்மையால் அதுல இருந்து ஒளி வந்தா ஒரு இதுல இருந்து நமக்கு ஒரு சின்னதா வைரக்கல் ஒண்ணே வச்சு ஒரு மோதிரம் போட்டு அந்த வெயில்ல காமிச்சோன்னா அந்த ஒரு சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஒளியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். இங்க நவரத்தனங்கள் வச்ச ஒரு பெரிய பேழை மாதிரி இருக்கு அந்த கடல்னு சொன்னா அப்ப எவ்வளவு வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அத்தனை மணிகளும் தங்கி ஒளிவிடும் தன்மையினால மகபதி வேள்விக்கு, மகபதி அதாவது இந்திரன், யாகங்களுக்கெல்லாம் தலைவனாக வழங்கக்கூடியன் அந்த இந்திரன் அவனுடைய வேள்விக்கு, அவனுடைய யாகத்துக்கு
ஆவாய் ஆன பசு, ஆவாய்னா பசுவாக, யாக பசுவாக திணிவுடல் அவுணன் பட்ட அந்த வலிமையுடைய அந்த உடலுடைய வராசரன் இறந்துபட்ட போது அவனுடைய செங்களம் போர்க்களமானது செம்மையான களம். களம்னா ஒரு இடம், பெரிய கிரவுண்ட் அப்படின்னு வச்சுப்போமே. இந்த செங்களம்னா செம்மையான களம். ஏன் செம்மையான களம் சொன்னா, போர்க்களத்துல அங்கங்க வீரர்கள் அடிபட்டு அவளுடைய உடம்புல இருந்து விழுந்த ரத்தத்தினால அந்த இடம் முழுக்க சிவந்து இருக்குங்கிறதுனால செங்களம் அணையது, அந்த போர்க்களம் போல் இருந்தது அப்படின்னு பாடல சொல்றார். இதுல வரக்கூடிய கடினமான பதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, படினா பாம்பு, மகுடம்னா தலை, படம் அப்படின்னு சொல்லலாம். பாம்பு படத்துக்கு பேரு படி அப்படின்னு சொல்றாமல், படி மகுடம் அதனுடைய மகுடம். அதுக்கப்புறம் பல்காசு அணிகலன். பல்காசுன்னு பல வகையான காசுகளால் செய்யப்பட்ட, சவரனால செய்யப்பட்ட அணிகலன்கள், நகைகள். பேழைன்னு பெட்டி, பேழை பெட்டி. பேழ்வாய் திறந்துன்னு அந்த பேழையானது பெரிய வாயை திறந்து, அதை பெட்டியை திறந்து வச்சா, ஒரு பணக்கார ஒரு வீட்டுல ஒரு ஜமீன்தார் வீட்டுல ஒரு பெட்டியை திறந்து வச்சா நகைகள் எப்படி இருக்கும், அது மாதிரி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். மகபதி அப்படின்னா யாகங்களுக்கு தலைவனான இந்திரன். ஆன பசு. அவுணன் அப்படின்னா அரக்கன். இந்த இடத்துல அவுணன் பொதுவா சொல்லிட்டாரு. அவுணன்னா இது எந்த அரக்கன்னா, இந்திரனால் கொல்லப்பட்ட அந்த வலன் அப்படிங்கக்கூடிய அசுரன் அப்படின்னு நமக்கு எடுத்துக்கணும். வலன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த அசுரன் செங்களம், சிவந்த ரத்தத்தை உடைய போர்க்களம். சிவந்து இருக்கக்கூடிய ரத்தத்தினால் எதிரிகளுடைய போர் வீரர்களுடைய மடிந்தவர்களுடைய ரத்தத்தினால போர்க்களமானது செக்கச்செவேல் இருந்தது அப்படின்னு சொன்ன. அடுத்த பாடல், வளர்ந்த நீர்தன்னில் மின்னுவான் விதித்த தென்ன பன்மீன் எரிந்தன நெறிந்த நாகம் இமைத்தன வளையும் முத்தும் செறிந்தன கலந்த யாமை சேர்ந்த பல் பண்டம் சிந்தி முறிந்தன வங்கம் கங்க முக்கின சிறு மீனெல்லாம். இந்த கடல் வற்றி போனதுனால என்னென்னலாம் தெரிஞ்சது, என்னென்னலாம் இருந்தது கடலுக்குள்ள அப்படிங்கிற ஒரு சின்னதா என்ன ஒரு இயற்கையை பத்தி சொல்ல வேணும் இல்லையா. விரும்ப கதையை மாத்திரம் சொல்லிட்டு போக மாட்டா. பெரிய மகாகவிகளா இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, கூடவே அதுல இதெல்லாம் இருக்கும், உபமானங்கள்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஒரு சைட் ட்ராக் பண்ற மாதிரி கதைகள்லாம் இருக்கும். அப்புறம் அவளுடைய வலிமையை சொல்றதுக்கு ஒப்பு பண்றது, அதாவது இன்னொன்னோட கம்பேர் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பா. அது மாதிரி இங்கேயும் எப்படி இந்த வலாரிய இந்திரன் கொன்னானே அப்போ எப்படி இருந்ததோ அந்த போர்க்களம் அது மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. இங்க அந்த கடல் வற்றிய நீர், கடல் வற்றி போயிடுது அந்த அகத்திய முனிவரால. அது எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த வற்றிய இடத்துல ஒளி வீசக்கூடிய ஒரு வாழை அசைத்தார். நிறைய பேர் இருக்கா போர் வீரர்கள், அத்தனை பேரும் தன் கையில கூடிய ஒளி வீசக்கூடிய வாழை அசைத்தால்னு அந்த ஒளிப்பட்டு சூரியனுடைய ஒளியோ வேற ஏதோ ஒரு ஒளியோ அப்படி பட்டதுன்னா, அப்ப என்ன பண்ணா படப்படப்படலான்னு ஒரு மாதிரி ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒளியை பரப்பும். அது மாதிரி அந்த கடலுக்குள்ள இருக்கிற மீன்கள்லாம் துள்ளித்தான். வாழை மீன் அது அப்படின்னு சொல்லுவா, வாள் போல வளைந்து இருக்கக்கூடிய மீன்கள், அதனால வாழை மீன். அந்த மீன்கள் எல்லாம் துள்ளித்து, மீன்கள் மொத்தம் துள்ளல, கடலுக்கு அடியில பாம்புகள் இருந்துதான் நிறைய. அந்த பாம்பெல்லாம் நெளிஞ்சுதான். தண்ணி வத்தி போனோன்னு இத்தனை நாள் வெளியில இருந்து பார்த்தா தெரியாத அத்தனையும் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. பாம்புகள்லாம் நெளிஞ்சுது. உள்ள தங்குகள் முத்துக்கள் அப்படிலாம் இருக்க, அதெல்லாம் கூட பல நன்னா தெரிஞ்சது, ஒளி வீசி தெரிஞ்சன. அப்புறம் கடலுக்குள்ளேயும் தரையிலையும் வாழக்கூடிய ஆமை, அது கடல்ல நிறைய ஆமைகள் இருக்கு. கடல் ஆமைன்னு கொஞ்சம் பெருசாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஆமைகள்லாம் எங்கேயோ போய் ஒளிஞ்சு விடுத்த. என்ன இத்தனை நாளா நம்ம தண்ணிக்குள்ள இருந்தோமே, திடீர்னு தண்ணியெல்லாம் காணுமே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. அது அங்கங்க ஒளிஞ்சு விடுதப்போ எங்க போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒளிஞ்சு விடுதான். அப்புறம் நிறைய கப்பல் அந்த காலத்துல வாணிபம் அயல் நாட்டோட இருந்தது அப்படின்னு சொல்லுவா. அதுவும் பாண்டிய அரசர்கள்லாம் பாண்டிய நாட்டுல முத்து நிறைய கிடைக்கும். அந்த முத்துக்கள் எல்லாம் எடுத்துன்னு போவா. அப்புறம் வெளிநாட்டுல போய் வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம நாட்டுல என்னென்ன பொருள்கள் இல்லையோ அதெல்லாம் அங்கிருந்து வாங்கிட்டு வருவா.
ரொம்ப நமக்கு அருகாமையா இருந்து சிங்கப்பூர், மலேசியா, பர்மா அப்படின்ற ஊர்கள்லாம் அருகாமையில இருந்ததுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த இந்தோனேஷியா அதெல்லாம் சொல்ற மாதிரி அங்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ணிருக்கேன் அந்த காலத்துல. இப்ப தண்ணியே இல்லாத படுத்துனா என்ன ஆகும்? கப்பல்லாம் சிங்க் ஆகும், கீழே விழுந்துடும், தண்ணிக்குள்ள விழுந்துடும். தண்ணி இருந்தா தானே முதக்கும். இப்படி நிறைய வெளிநாட்டுல போய் வியாபாரம் பண்ணி அங்கேருந்து வேற நவரத்தனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நிறைய பல தேவையான அவசியமான அத்தியாவசியமான பொருள்களை எல்லாம் வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு எடுத்துன்னு வரக்கூடிய கப்பல்கள்லாம் தண்ணீர் வச்சு போனதுனால உடைஞ்சு போயிட்டான். அந்த காலத்திலேயே அகஸ்தியர் இருந்து எப்ப குடிச்சா தண்ணிய அந்த இந்திரனுக்காக, அது எந்த இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு நமக்கு தெரியல. அந்த காலத்திலேயே படகுகள்லாம் இருந்தது, கப்பல்கள்லாம் இருந்தன, வெளிநாட்டோட நம்ம எல்லாம் வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியுது. கப்பல்கள்லாம் உடைஞ்சு அதுல இருக்கிற பொருள்கள்லாம் ஃபுல்லா கடல் முழுக்க சிந்தி விட்டாங்க. அங்க சிந்தி கிடந்து அதுக்கு சின்ன சின்ன மீன்கள்லாம் துள்ளி குதிக்கவே அதை பார்த்து ஆகாசத்துல போகக்கூடிய பருந்துகள் இருக்க, கழுகுக்கு பருந்து அப்படின்னு சொல்றாரு. கருடன் வேற கழுகு வேற இல்லையா. இங்க கருடன் பாம்பை மட்டும் தான் சாப்பிடுமா. இந்த கழுகுகள் தவளை, மீன், எது கிடைச்சதோ அதெல்லாம், எலி எல்லாத்தையுமே சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் சாப்பிட்டுதான் அந்த பருந்துகள்லாம் அங்கேருந்து அப்படி பறந்து கீழே டைவ் அடிச்சு அந்த மீன்களை குத்தின்னு போய் சாப்பிட்டுதுன்னு. இதுல விதித்தென்ன அப்படின்னா அசைந்தாற் போல, வாழை விதித்தென்ன வாழை வீசினாற் போல, அதுல இருந்து ஒளியானதை வெளியில கக்குவது போல. வலையின சங்கு, அந்த காலத்துல சங்குல தான் வலை போட்டுப்பான். கண்ணாடி வலையெல்லாம் கூட அப்ப கிடையாதுன்னு நினைக்கிறேன், அந்த காலத்தை கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. சங்குல தான் வலை போட்டிருப்பா, இல்ல தங்கத்திலயோ வெள்ளியிலயோ வலை போட்டுருப்பா. இது வலைன்றது பொதுவா மிருகம்னா மான் அப்படின்னு சொல்றோம், மிருகம்னா எல்லா மிருகங்கள் மாதிரி. இந்த இடத்துல வலைன்னா சங்குக்காக எடுத்துருக்க. சங்கை அறுத்து அதுல வலை பண்ணுவாளாம், மோதிரம் பண்ணுவா. அப்படி அந்த மாதிரி அது வட்டமா அதை அறுத்து அது பண்ணுவா அப்படின்னு. அது சங்கு இப்படி வட்டமா இருக்கிற பாகம் எவ்வளவு இருக்கும்னு தெரியல. அது சங்கு அறுக்கிற இடத்துல போய் பார்த்தாதான் நமக்கு அதனுடைய இது புரியும். அந்த காலத்துல சங்கு அறுத்து அதுதான் ஒரு பாடல் கூட நம்ம பார்த்திருக்கோம். நக்கீரன் இவரை சிவன் கிட்ட சொல்றது, சிவன் நீ ரொம்ப ஒரு சங்கு அறுத்து உண்ணக்கூடிய அந்த தாழ்ந்த குலத்துல இருந்து வந்தவன், நீ உனக்கு தமிழ்ல பெரிய கல்வி செல்வம் பெரிய வளர்ந்துடுத்துனால நீ என்னையே எதிர்க்கிற, நான் கொடுத்த பாட்டிலேயே தப்புன்னு சொல்றியான்னு கேட்கிற போது அவர் சொல்ல, சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், அதனே சங்கரை அழிந்துண்டு வாழ்வோம், போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருப்பார். கேட்டுக்கலாம், சினிமால வரும். திருவிளையாடல் படங்கள்ல கூட நமக்காக கொடுத்துருக்கா. பக்தி படங்கள், புராண படங்கள் எல்லாம் அவ எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்து நமக்கு அரிய பல விஷயங்கள்லாம் சொல்லிருக்கா. சங்கு அறுப்பது எங்கள் குலம், நாங்க சங்கு அறுத்து வாழக்கூடிய குலமா இருக்கோம். சங்கரனாருக்கு ஏது குலம், உனக்கு குலம் கோத்திரம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. ஹரணே சங்கை அழிந்து உண்டு வாழ்வோம், நாங்க சங்க அறுத்து அதை வித்து அளவுக்குற வாழ்வோம். ஆனா போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னு, உன்னை போல பிச்சை சாப்பிடுறது இல்லை நானு, நாங்க உழைச்சுதான் சாப்பிடுறோம் அப்படின்னு எதிர். இப்ப உடனே அவர் நெற்றிக்கண்ணத்தை எரிச்சுட்டா அந்த கதையெல்லாம் நம்ம கேட்டுக்கோம் இல்லையா. சங்கு அறுத்து அதுல வலையெல்லாம் பண்ணுவா அப்படின்னு இதுல சொல்றாரு. அப்புறம் கரந்தான ஒளிந்தானதான் அபிராமி பட்ட கூட சொல்வார். தைவந்து நின் அடித்தா அவருக்கு சூடிய சங்கருக்கு கைவந்த தீயும் தலைவந்தாரும் கறந்தது எங்கேங்க. ரொம்ப அம்பாளை தனியா பாக்கிறதுக்கு வர, தனியா பார்க்கும்போது அம்பாள் மேல உட்கார்ந்து இருக்கா, இவர் கீழே உட்காந்துக்கிறார். கீழே உட்காந்து அவள் மடியில தலையை வச்சுன்னு பாக்குறாரு. அந்த சமயத்துல இவருடைய தலையில இருந்த கங்கையும் காணுமா, சந்திரனும் காணுமா. அத அபிராமி பட்ட கேட்கிற, நீ அம்பாவோட பக்கத்துல போயிருந்து அவளோட மனித தலை வச்சுன்னு படுத்திருந்திய, உட்கார்ந்து இருந்திய, அந்த சமயத்துல உன் தலையில ஒளிஞ்சுன்னு இருந்த கங்கை எங்க போயிட்டா, எங்க மறைச்சு வச்ச கங்கைய, அந்த சந்திர கலையை நீ எங்க வச்ச? ஏன்னா சந்திரன் ரொம்ப அழகுன்னுவா, அதை விட அழகான அம்பாள் கிட்ட வரும்போது இவன் வெக்கப்பட்டு எங்கேயோ ஒளிஞ்சு விட்டானோ. அதே மாதிரி கங்கை இருக்காலும் இல்லையா, ஏற்கனவே அவருடைய உடல் பாதி கொண்ட அம்பாள் இருக்க பாக்கிறதுக்கு வந்திருக்கிற இடத்துல தான் தலையெல்லாம் காமிச்சு அம்பாளுக்கு கோபம் வந்துருப்போதுன்னு ஒளிஞ்சுட்டாலாம். இவரதான் கேட்ப, உன்னோட தலையில இருந்த கங்கையும் சந்திரனும் எங்க போயிட்டு எங்க ஒளிச்சு வச்ச அப்படின்னு கேட்பார். இங்க வங்கம்னா கப்பல்,
கப்பலுக்கு வங்கம்னு பேரு. இந்த கப்பல் எல்லாம் போயிட்டு வந்துட்டதுனாலதான் ஒருவேளை பே ஆஃப் பெங்காலுக்கு வங்கக்கடல்னு பேர் வந்தோன்னுவோம். வங்கம்னா கப்பல்கள், கப்பல்கள் வந்து போய் வந்துடுறது போக்குவரத்து இருந்ததுனால அந்த கடலுக்கு வங்கக்கடல் பேர் வந்துக்கலாம். அப்படி இதுல இருந்து பாக்கச்சா நம்ம அப்படி ஒரு இன்ஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. வங்கக்கடல் வேற எங்கேயா வந்திருக்கா? தெரியல. பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு தான் அது பேனாக்கா அதுக்கு வந்து சாதாரண பெரிய அந்த வளைஞ்சு போகக்கூடிய இதுக்கு கடலுக்கு பேன்னு சொல்ற வழக்கம். கப்பல்லாம் போக்குவரத்துக்கு சௌகரியமா போர்ட் எல்லாம் கட்டுறதுக்கு வசதியா இருக்கிறதுக்கு பேன்னு சொல்றவ. இங்க வந்து இன்னொரு இடத்துல வருது, வங்கக்கடல் கிடைத்த மாயவனி கேசவனை கடைசி இல்லையா? அது கடைசி பாட்டா தமிழ் மாலை 30 தப்பாமல் அப்படின்னு அந்த இடத்துல வரும். கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 வந்து அதுல வருவது ஆரம்பம் வங்க அந்த கடைசி பாடல் நினைக்கிறேன், 30வது பாடல். வங்க கடல் கிடைத்த மாதவனை கேசவனை. அது அங்க வங்கம்ன்றது இந்த கப்பல்லாம் போகக்கூடிய அந்த கடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை, வங்கம் அதோட சேர்த்து வங்கங் கங்கங் முக்கியன்னு இருக்கு இல்லையா? கங்கம் அப்படின்னா கழுகு, கழுகுக்கு கங்கம் அப்படின்னு பேரு. இந்த கங்கம்ன்ற வார்த்தை கூட சம்ஸ்கிருத வார்த்தை தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கங்க சைல விகாரேன பரேன அப்படின்னு ஒரு கீர்த்தல முருகனை பத்தி, கழுகு மலை அப்படிங்கிற ஊர், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முருகனை பத்தி தீட்சிதருடைய கிருத்தி ஒண்ணு இருக்கு, சுப்பிரமணியன ரட்சித்தோகம். அது சைல விகாரேன பரேன ஒரு டைப் ஆஃப் அந்த கொக்குங்கிற இந்த ஒரு டைப் ஆஃப் கொக்குன்னு நாரை அந்த மாதிரி ஒரு சம்ஸ்கிருதத்துல அர்த்தம். ஆனா இது அவர் கொடுத்துக்கிறது வந்து கங்கசைல விகாரேனன்னு சொல்ற போது கழுகு மலையில வீட்டு இருக்கக்கூடிய முருகா அப்படின்னு சொல்றது. அந்த பாடல் அப்படிதான் நான் அர்த்தம் அங்கேயோ படிச்ச ஞாபகமா இருக்காது. சுத்த தன்யாசி பாட்டுன்னு நினைக்கிறது, சுப்பிரமணியன் ரட்சித்தோகம் அப்படின்னு ஒரு கீர்த்தனை. தெரியல, அது ஃபுல்லா அந்த பாட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதனால அதுல அந்த கங்க செயலன்றதுக்கு என்ன அர்த்தம்னா கழுகு மலை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் அந்த இதுல சொல்றாரு அவர். அந்த பாடல் வந்து வறந்த நீர் தன்னில் மின்னும் வாழ் விதிர்த்ததென்ன பன்னீன் எரிந்தன நெளிந்தன நாகம் இமைத்தன வளையும் முத்தும் செறிந்தன கரந்த யாமை சேர்ந்த பல் பண்டம் சிந்தி முறிந்தன வங்கம் கங்கம் முக்கின சிறுவீங்கள் தான் அப்படின்னு இந்த பாடல். இந்த பாடலுக்கு என்ன ஒரு பதவுரை அப்படின்னு பார்த்தா, வறண்ட நீர் வற்றி போன நீரை உடைய நீர் தண்ணில் அந்த வற்றிய இடத்துல கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நீரெல்லாம் வற்றி போனதுனால மின்னு வாழ் விதித்து என்ன மின்னு ஒளியை வீசக்கூடிய அந்த வாழ்படையை விதித்து என்ன அசைத்தாற் போல பல் மீன் எரிந்தன, பல மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்தன. அதுக்கப்புறம் நாகம் நெளிந்தன, உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் நெளிந்தன, இங்க அங்கே அசைந்து வளைந்து என்ன நடக்கிறதுன்னு தெரியாத பயந்து போய் அப்படியே அங்கேயும் ஓடின. அதுக்கப்புறம் வளையும் முத்தும் இமைத்தன, வளையும் அப்படின்னா சங்குகளும் முத்துகளும் ஒளி வீசின, முத்தும் இமைத்தன, இமைத்தனாக்க அப்படி கண் சிமிட்டு அப்படி அது மாதிரி அதெல்லாம் அந்த ஒளி சிமிட்டி சிமிட்டி வந்துதான் அந்த மாதிரி. அதோட இல்லாம யாமை செறிந்தன கறந்தன, யாமை செறிந்தன கறந்தன. இந்த யாமைகள்னா ஆமைகள், ஆமைகள் எல்லாம் என்ன பண்ணித்தன ஒன்னோட ஒண்ணு நெருங்கி ஒரு எங்க போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மள யாராவது பிடிச்சுன்னு போயிடுவானோ அப்படின்ற பயத்தை ஒளிஞ்சுது. சேர்ந்த பல் பண்டம் சிந்தி, சேர்ந்தன வெளிநாட்டுல வியாபாரம் பண்ணி சேர்த்து கொண்டு வந்த பல பொருள்களை எல்லாம் சிந்தி உடைஞ்சு போச்சு கப்பல் வங்கம். அந்த அந்த கப்பலான உடைந்து அதெல்லாம் உள்ளுக்குள்ள முறிந்தன, எல்லா பொருளும் சிதறி அந்த கடலுக்குள்ள போய் ஆழமா போயிடுது. அந்த கப்பலும் சேர்ந்தே போயிடுது, கப்பல்லாம் உடைஞ்சு போச்சு.
கங்கம் அப்படின்னு சொன்ன சின்ன கங்கம்னா கழுகு, சிறு மீன் எல்லாம் முக்கியம். அந்த பருந்துகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அங்கிருந்து பறந்து வந்து கடலுக்கு அடியிருக்கிற சின்ன சின்ன மீன்கள்லாம் துள்ளி குதிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதை எல்லாவற்றையும் விழுங்கி விட்டன, கொத்திட்டு போய் சாப்பிட்டு அப்படின்லாம் இந்த பாடல் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த பாடல் வந்து செருவினில் உடைந்து போன செங்கண்பால் அவுணரங்கோன் அறுவரை முதுகிற் கார் போல அடைந்து வானாடர் செய்த உருகெழு பாவந்தானோ உருவெடுத்து இருந்து நோக்கும் பரிசன நோற்றான் இன்னும் பரிபவ விளைவு பாரான். செருவினில் உடைந்து போன செங்கண் வாழ் அவுணன்கோ அறுவரை முதுகிற் கார் போல அடைந்து வானாடர் செய்த உருகெழும் பாவம்தானோ உருவெடுத்து இருந்து நோக்கும் பரிசன நோற்றான் இன்னும் பரிபவ விளைவு பாரான். செரு அப்படின்னு சண்டை, செருவினல்ல சண்டையில போர்ல தோல்வி அடைந்து போன, அதனால கோபத்தோட கூட சிவந்த கண்களை உடையவனான இந்த வாளை கையில் ஏந்தி கொண்டிருக்கூடிய இந்த அசுரன், என்னடா நம்ம கதை இப்படி ஆயிடுத்தே, நம்ம தோத்து போயிட்டோமே, இப்ப மாட்டிட்டோமே, ஒழுங்கிருந்ததையே கண்டுபிடிச்சானே இந்திரன், நம்மளை தீர்த்து கட்டாத விட மாட்டானே அப்படின்னு அந்த பயத்தினாலையும் கோபத்தினாலையும் கண்கள்லாம் சிவந்திருக்கு. அவனுடைய உடல் கருத்திற்கு கண்கள் சிவந்திருக்கும் போது கண்கள் மாத்திரம் பழியன்னு நல்லா தெரியுது. அப்ப அவன் என்ன பண்ணான்னா, இனிமே தப்பிச்சுக்க முடியாதுன்னா கூட இந்த கடலுக்குள்ளேயே ஒரு பெரிய மலை, அந்த கடல் பரப்புல கூட ஒரு அரியதான ஒரு மலை இருக்க, அந்த மலையோட உச்சிக்கு போயிட்டான். சரி எங்கோ போய் ஒழிஞ்சுக்கூடாது, உச்சிக்கு போனான். உச்சிக்கு போயிட்டு அங்க எப்படி இருந்ததுன்னா மலை மேல மோதக்கூடிய கரிய மேகம் போல இவன் அது மேல போய் உட்கார்ந்துட்டான். இவன் கருத்த மேனியோனும் அந்த மலைக்கு மேல கருத்த மேகம் உட்கார்ந்து இருந்த மாதிரி அவன் உட்கார்ந்துட்டான். அவன் எப்படி உட்கார்ந்துருந்தான், அவன் இருந்த உருவம் எப்படி இருந்ததுன்னா, தேவர்கள் எல்லாம் செய்திருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் மொத்த உருவாக வந்தால் எப்படியோ அப்படி வந்து இந்த அசுரனுடைய உருவாக வந்து அந்த மலை மேல உட்கார்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது என்ன பண்ணிட்டாருன்னா, பாவம் எல்லாம் சேர்ந்து ஒரு தவம் செய்யற மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு தவம் செய்வது போல இருந்தது. அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, இவனுக்கு அடுத்தது என்ன விளைய போறதுன்னு தெரியாத மாதிரி இருந்தானா. நெக்ஸ்ட் இவனுக்கு என்ன, இவனுக்கு சமாப்தி தான், அடுத்தது முடிச்சுட போறான் இந்திரன் வந்து. அது என்ன நடக்க போறதுங்கிறத தெரியாதவனாக, அந்த துன்பத்தை எண்ணாதவனாக தவம் பண்ற மாதிரி அங்க இருந்தான். அவன் வந்து நிஜமான தவம் பண்ணல, தவம் பண்ற மாதிரி ஒரு என்ன சொல்ற தோற்றத்தை உருவாக்கினான். அப்படி போய் தவம் பண்ணிட்டு தபஸ் பண்றவாளை போய் யாரும் கொல்ல மாட்டா, டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, அது அவனுடைய எண்ணம். ஒரு தபத்திலேயோ தியானத்திலேயோ கண்ணம் போடின்னு இருக்கும் போது இந்திரன்கிட்டே வரமாட்டான். இவன் தான் தபஸ் பண்றான், தபஸ்தியை போய் கொலை பண்ணாக்க பாவம்னு புட்டுட்டு போயிடுவான் அவன் நினைச்சான் போல் இருக்கு. அதனால அப்படியே அவன் வந்து கண்ணை மூடி தபஸ் பண்ற மாதிரி இருந்தான் அப்படின்னு. செருவினில் உடைந்து போன செங்கண்பால் அவுணன் அங்கோர் அறுவரை முதுகில் கார் போல அடைந்து வானாடர் செய்த உருகு எழு பாவம்தானோ உருவெடுத்து இருந்து நோக்கும் பரிசன நோற்றான் இன்னும் பரிபவ விளைவு பாரான். கொஞ்சம் பிரிச்சு படிக்கச்சு சுலபமா இருக்கும். செருவினில் பெரிய போர்ல உடைந்து போன, தோல்வி அடைந்து நொந்து போன செங்கன், சிவந்த கண்களை உடைய, கோபத்தினாலும் தோல்வியினாலும் சிவந்து போன கண்களை உடைய வாள் அவுணன். அப்ப கூட கையில ஒரு வாள் வச்சுட்டு இருக்கான். நம்ம பார்த்தாக்க இந்த மைசூர் போற வழியில கூட பார்த்தா மகிஷாசுரன் அப்படின்னு ஒருத்தருடைய தலை வச்சிருப்பான் பெருசா. அவன் கையில ஒரு பெரிய வாளோட நின்றுட்டு இருப்பான். எல்லா அசுரனுமே கையில எப்போ ஒரு வாள் வச்சுட்டு இருப்பான் ஒரு அடையாளமா. இவன் கையில ஒரு வாள் வச்சுட்டு இருக்கான். அந்த கையில வாழை வச்சுட்டு வாட்படைய கையில வச்சிருக்கக்கூடிய இந்த அசுரன் வந்து எப்படி இருந்தான், அங்கு அந்த இடத்துல ஒரு அரை முதுகில் ஒரு அரியதான ஒரு அரும் தவங்கிற மாதிரி அறுவரை வரைன்னா மலை, அறுவரை அருமையான அரியதான ஒரு மலை, அங்க கடலுக்குள்ள ஒரு மலை ஒண்ணு இருந்தது. அந்த மலையினுடைய உச்சியில போய் மலையினுடைய
முதுகில்னா அறுவரை முதுகில்னா இந்த ஆமை படுத்துட்டு இருக்கும் போது முதுகுன்னா மண்டை ஓடு. அது மாதிரி இந்த மலை படுத்துட்டு இருக்கதா நம்ம நினைச்சுட்டோம்னாக்க இமேஜின் பண்ணிட்டு அது மேல அதனுடைய முதுகுன்றது அந்த உச்சி. அந்த உச்சிக்கு போய் அது எப்படி இருந்ததுன்னா கார் போல் ரொம்ப ஒரு கருத்த மேகத்தை போல கார் போல் அடைந்து பெரிய ஒரு முகிலானது கருத்த மேகமானது அங்க போய் சென்று அந்த மலை மேல் தங்கினா அப்படி இருக்குமா அது மாதிரி வானாடர் செய்த தேவர்களால செய்யப்பட்ட அதாவது தேவர்களால் இழைக்கப்பட்ட இவன் இருந்தது எப்படி இருந்ததுன்னா தேவர்கள் எல்லாம் செய்த பாபங்கள் எல்லாம் ஒரு உருவம் எடுத்து ஒரு ரூபமாக வந்து இந்த அசுரனுடைய ரூபமாக வந்து இருந்து நோக்கும் பரிசென ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்து தவம் செய்வது போல அந்த தன்மை உடையதாக அங்க இருந்தான். இவன் போய் அங்க உட்காந்து கண்ணை போட்டு தியானம் பண்றதை பார்க்கும்போது அந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய அவனுடைய ரூபமானது எப்படி இருந்ததுன்னா ஒண்ணு ஒரு கருத்த மேகமானது இந்த மலை உச்சியில் வந்து தங்கினா போலும் இந்த தேவர்கள் எல்லாம் இழைத்த பாபங்கள் எல்லாம் ஒரு உருவத்தை கொண்டு கரிய உருவத்தோடு இந்த மலையின் மீது வந்து உட்கார்ந்து இருந்தது போல அவன் தவம் மேற்கொண்டுவது போல் தவம் செய்வது போல ஒரு வடிவெடுத்து இருந்து தவம் செய்யும் தன்மை போல நிஜமான தவம் இல்லை சும்மா போய் ஒரு ஒரு அந்த மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு ஒரு தபஸ் பண்ற மாதிரி ஒரு எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி இருந்தான். நான் பெரிய தபஸ் பண்ற மாதிரி இந்திரன் ஒரு தபஸ்வியை கொண்டுட்டான்னு வரக்கூடாது இல்லையா, அதனால தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சாலும் ஒரு வடிவெடுத்து இருந்து தவம் செய்யும் தன்மை போல இன்னும் இதுக்கு மேல இன்னும் என்ன நடக்க போறது பரிபவ விளைவு. இதுக்கப்புறம் இனிமே என்ன நடக்க போறது மேல என்ன துன்பம் வரப்போறது இவனுக்கு என்ன கஷ்டம் வரப்போறது அப்படிங்கறத பாரான் நோற்றான். அதெல்லாம் பார்க்காம யோசனையே பண்ணாம ஆகா நம்ம கண்ணை மூடி இருந்தாலும் இந்திரனுக்கு தெரியாதா நம்ம கண்ணை மூடிட்டு பொய் தவம் பண்றோம்னு சொல்லிட்டு அதனால அந்த கைதவமோ பொய் தவமோ அப்படின்னா கைதவம்னா பொய்யான தவம்னு அர்த்தம். அந்த பொய்யான தவத்தை இவன் செஞ்சான். இந்திரனுக்கு அது புரியாதுன்னு நினைச்சிட்டு இவன் அந்த மாதிரி பண்ணான். சரி இது பண்ணினால விட்டுட்டானா இந்திரன் விட்டுட்டானா விடல. என்ன பண்ணாங்க இந்திரன் கைதவம் நோம்பு நோக்கும் கல்வனை கண்டு வானோர் செய்தவம் அணையான் யானர் வச்சிரன் சீரிப்பான் போல் பொய்தவன் தலையை கொய்தான் புணரி வாய் நிறைய சோரி பெய்தது வலாரிதன்னை பிடித்தது பிரம்மச்சாயை. கைதவ நோன்பு நோர்க்கும் கல்வனை கண்டு வானோர் செய்தவம் அணையான் யானர் வஜ்ரம் சீரிப்பான் போல் பொய்தவன் தலையை கொய்தான் உணரி வாய் நிறைய சோரி பெய்தது வலாரிதன்னை பிடித்தது பிரம்மச்சாயை. இப்படி வஞ்சகமா தவம் செய்வது போல ஒரு பொய்யான ஒரு தவத்தை மேற்கொண்டது போல இருக்கக்கூடிய அந்த கல்வனாகி அந்த விருத்தாசுரனானவன் அவனை பார்த்து அடையாள கண்டுபிடிச்சிட்டான். மேல மலைக்கு மேல இப்படி உட்கார்ந்துருக்கானேன்னு உடனே தேவர்கள் தலைவன் அதாவது தேவர்கள் அந்த இந்திரன் எப்படி இருந்தான்னா முதல்ல தேவர்கள் எல்லாம் செய்த பாபம் போல அந்த கருத்த மேனியோடைய விருத்தாசுரன் இருந்தான்னு முதல் பாட்டுல சொன்னோம். இப்ப அடுத்த இதுல என்ன சொல்றாருன்னா அவெல்லாம் புண்ணியமும் பண்ணிருக்கா இல்லையா தேவர்கள் அந்த புண்ணியத்தினுடைய ரூபமாக இந்திரன் இருந்தான் தலைவராக தேவர்களுக்கு தலைவனாக. தேவர்கள் செய்த ஒரு தவத்தின் பயன் போல அந்த இந்திரன் இருந்தான். அவன் என்ன பண்ணா புதுசா ததீச முனிவர்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கானோ இல்லையா வஜ்ராயுதம் அவருடைய முதுகு எலும்பை கொண்டு வந்து தேவசச்சன் மூலமாக செய்து தன் கையில வைத்திருக்கூடிய அது அப்பதான் எடுக்கிறான். அந்த வஜ்ர வாழை எடுத்து அந்த படை குலிசம்னா வஜ்ரப்படை அந்த வஜ்ர வாழ் அதை எடுத்து பழக்குவான் போல அதை வந்து இப்பதான் பிராக்டிஸ்க்கு எடுத்துருக்கான். நம்ம புதுசா ஏதாவது ஒண்ணு வாங்கினோம்னா ஒரு கத்தியோ அது வாங்கினா உடனே டக்குன்னு எடுத்து உபயோகப்படுத்த மாட்டோம். இல்ல புதுசா ஒரு வெங்கல சட்டி வாங்கணும் இல்ல கற்சட்டி வாங்கணும்னு அதை பழக்கணும் அப்படின்வா. டக்குன்னு எடுத்து முதல் நாளே மேல ஏற்றி இதுல வத்த குழம்பு பண்ணணும்னு வச்சோன்னா கல் சட்டி ரெண்டா உடஞ்சி போயிடும். அதனால அதுல முதல்ல தண்ணி விட்டு வைப்பா கொஞ்ச நாள், அப்புறம் மோரை விட்டு வைப்பா கொஞ்ச நாளைக்கு. இப்படி இல்ல வழக்கம் உண்டு இல்லையா பாத்துக்கல.
இந்த கல்ச்சட்டி அது மாதிரி வெங்கலத்துல முதல்லயே வாங்கினோம் பண்ணா ஒரு கசந்து போயிடும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அதை பழக்குவா. தண்ணி விட்டு வைக்கிறது, பாலை விட்டு வைக்கிறது, மோரை விட்டு வைக்கிறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அப்புறம் இந்த வெங்கல பானையில மத்த அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பான். அது மாதிரி இவன் வஜ்ரப்படைய அப்பதான் எடுத்துன்னு வந்திருக்கான். அதை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கே சொல்லுங்க, யாராவது புதுசா ஒரு பேனா கிஃப்ட் பண்ணிருப்பா, அதுக்கு எப்படி இங்கு போடுறதுன்னே நமக்கு தெரியாது. அது மாதிரிலாம் இப்பெல்லாம் பார்த்தா அதுக்கு இங்கு போறதுல இடம் இல்லையான்னு பார்த்தா கேட்ரேஜ்னு ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி மாட்டினாலே போறோம், அதுல இருக்கிற இங்கு வரும் இல்லையா. இப்ப அது மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒண்ணுமே இல்லாத கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப மொபைல்லாம் அப்படி ஒர்க் பண்றது, ஒண்ணுமே கனெக்ஷனே இல்லாத அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அந்த அந்த இந்திரன் என்ன பண்ணா, அந்த வாழை கையில எடுத்தாங்க, வஜ்ராயுதத்தை கையில எடுத்துட்டு அதை இப்பதான் ஆரம்பிக்கிறான், உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த பொய்யான தவத்தை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய அந்த அசுரன் இருக்கானே, அவனுடைய தலையை செய்து விட்டான், வெட்டி விட்டான். அது எப்படி இருந்தது? அவன் தலையை வெட்டினோன்னு அவனுடைய கழுத்திலிருந்து கொட்டக்கூடிய பெருத்த உருவமுடையவனா இருந்தான் இல்லையா, அதெல்லாம் அவனுடைய உடம்புல இருந்து வெளிப்பட்ட ரத்தமானது அப்படியே இந்த கடல் முழுக்க நிறைச்சுதான். கடல் முழுக்க நிறைச்சு அப்படியே கடலே ரொம்ப போயிட்டான். கடல் நிறைய அளவுக்கு அந்த ரத்தம் வழிவிட்டு. சரி, இதோட விட்டுதான் இல்ல, அங்கதான் ஆரம்பிச்சது இவனுக்கு அந்த விருத்தாசுரனை கொன்ற பாவம். விருத்தாசுரன் ஒரு முனிவருடைய பிள்ளை இல்லையா, முனிவரால் உண்டாக்கப்பட்டவன் இல்லையா, அதனால இவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருக்கு. பிரம்மஹத்தி தோஷம்ன்ற பாவமானது இவனை பற்றி கொண்டதுன்னு அந்த பாடல்ல அவர் சொல்ற 400வது பாடல்ல, கைதவ நோன்பு நோக்கும் கல்வனை கண்டு வானோர் செய்தவம் அணையான் யானர் வச்சிரும் சீரிப்பான் போல் பொய்தவன் தலையை கொய்தான் புணரி வாய் நிறைய சோரி பெய்தது வராரி தன்னை பிடித்தது பிரம்மச்சாயே. வானோர் செய்த தவம் அணையான், தேவர்கள்லாம் வானவர்கள்லாம் செய்த தவத்தின் பலனை ஒத்தவனாக அவன் செஞ்ச தபசெல்லாம் ஒரு ரூபம் எடுத்து அதுவே இந்திரனுடைய வடிவிலே வந்தது போல என்ன பண்ணா, கைதவ நோன்பு நோக்கும். கைதவன வஞ்சனையான ஏமாற்றக்கூடிய பொய்யான ஒரு தவத்தை செய்யக்கூடிய கல்வனை கண்டுன்னா அப்படி திருட்டு பையன் அப்படின்னா ஏமாத்துறான், பொய் சொல்றான், சொல்றோம் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த விருத்தாசுரனை கண்டு யானர் வஜ்ரம், யானர்னா புதுசு அப்படின்னு அர்த்தம். வஜ்ரம்னா வஜ்ரப்படை, வஜ்ரவாள், வஜ்ராயுதம். சீரிப்பான் போல் அத இப்பதான் பழக்கலாம். இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணவே இல்லை, எடுக்கவே இல்லை. முதல்ல அதுக்கு ஆரம்பிக்கிறதே யாருன்னா இந்த விருத்தாசுரன் தான், விருத்தாசுர வதம் தான். அப்படி அந்த புதிதான அந்த குலிசப்படை எடுத்து பழக்குவதை போல பொய்தவன் தலையை கொய்தான், பொய்யான தவத்தை மேற்கொண்டு தன்னை ஏமாற்றுவதற்காக உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மலையின் மீது அமர்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருப்பது போல இருக்கக்கூடிய அந்த விருத்தாசுரனை தலையை அறுத்தான். விருத்தனுடைய தலையை அறுத்தான், தலையை செய்து விட்டான். அந்த புது வஜ்ராயுதம் ரொம்ப பராக்கிரமம் உடைந்தது, பளபளப்பு உடையது, சக்தி வாய்ந்தது, முனிவருடைய முதுகு தண்டிலிருந்து பண்ணது. அது சாதாரணப்பட்டதா இருக்குமா? அதால அந்த விருத்தாசுரனுடைய தலையை வெட்டி விட்டான். வெட்டின உடனே என்னாச்சுன்னு, புணரி வாய் நிறைய சோரி பெய்து. புணரி வாய் நிறைய அப்படின்னா அந்த கடல் ஃபுல்லா ரொம்பும்படியாக அவ்வளவு ரத்தம் வந்திருக்கணும். அந்த கடல் முழுக்க நிறைய மாதிரி குருதி பொழிந்து, குருதின்னா ரத்தம், சோரி அப்படின்னாலும் பொழிந்து அப்படின்னு அர்த்தம். சோரின்னா ரத்தத்துக்கும் சோரின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சோரம் கண்டோம் அப்படின்னு கேட்பா மலையாளத்துக்கு, குழந்தை அடிப்படுத்தணும், இதை பாரு, இடையிட சோரம் கண்டோம் அப்படின்னு கேட்பா. அதான் ரத்தம் வரதா பாரு அப்படின்பா. என்ன ரத்தம் வந்தா உடனே பெரிய காயமா இருக்கு, உடனே ஏடிஎஸ் போடணும் அப்படின்ற மாதிரி இதுல ஒண்ணு இன்ஃபரன்ஸ் தான். இங்க குருதியானது நிறைய சோரி பெய்து. எப்படி பெய்தது? நிறைய சோரி அப்படின்னா சொரிந்தது நம்ம தமிழ்ல சொல்ல முடியல, அதுல இருந்து வந்தா சோரி அப்படின்னு சொன்னாக்கா ரத்தமானது அப்படியே அப்படியே வழிந்தது. அந்த குருதியானது ரத்தமானது ஊற்று மாதிரி அப்படின்னு அவனுடைய உடம்புல இருந்து பொழிந்தது. அது பொழிந்து அந்த கடலை முழுக்க நிறைத்து விட்டது. அது எப்படி இருந்தது பாக்குறதுக்குன்னு, வலாரி தன்னை பிடித்தது பிரம்மச்சாய். வலாரி தன்னை அப்படின்னா வலாரி என்ற அசுரனை போல
இந்த வராகிங்கிற அசுரன் வீட்டை கொன்ன போது எப்படி இருந்தோ அது மாதிரியாக இங்க இப்ப வந்து இந்த இந்த சமயத்துல ரத்தம் ஒழுகிட்டு ரத்தம் கொட்டியது அப்படின்னு சொல்லி சொல்றார். கொட்டினதோட இல்ல, அதோட விட்டுதா அவனை கொண்டுட்டோம் வந்தோம் ஆச்சு போலாம் வான்னா இல்ல போக முடியல. ஏதோ பார்த்தா பயங்கரமா இருக்கு, என்னோ துரத்துறது, அது ஏதோ சத்தம் போடுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஏதோ இருக்கு, என்னதுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா அது என்னன்னா இவருடைய பிரம்மஹத்தி தோஷம் எனக்கு பிடிச்சிட்டு, அதனால அந்த பாபமானது ஒரு பெரிய பிசாசு ரூபத்தை எடுத்துட்டு பிரம்மஹத்தினே பேரு நினைக்கிறேன். திருவிடமருதூர்ங்கிற ஊர்ல அது வந்து ராஜா ஒருத்தருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சு அவன் வந்தான். அவனை துரத்திண்டே வந்தது. அவன் திருவிடமருதூர்ல இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் பேர் மத்தியார்ஜுனர். இடைய மருது, திரு இடைய மருது அர்ஜுன மரம். அது மத்தியம் அப்படின்னு சொல்ற, இதுக்கு இன்னும் நார்த்தில் ஒன்று இருக்க போட்டுருக்கு, அதான் மத்தியார்ஜுனர் பேர். அங்கே திருட மருதூர்ல அவர் உள்ள நுழைஞ்சிட்டு என்ன பண்ணான்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணா, இந்த வழியாவே வந்தேன்னா இந்த பிரம்மராஜன் வெளில உட்காந்துருக்கு பிடிச்சுடும், அதனாலயும் அந்த பக்கமா போயிடுன்னா உள்ள நுழைஞ்சு ஒரு பக்கமா நுழைஞ்சு இன்னொரு பக்கம் வழியா வெளில போயிட்டான். இன்னும் பிரம்மராட்சஸ் ஒளிஞ்சுட்டே இருக்கு, அங்க வாசல்ல காத்துன்னு இருக்கேன் வருவான் நானு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவன் ஓடினானே என்ன பண்ணா, அது வருவான்னு அது இவனை துரத்துறது, இந்த ஓடிண்டே இருக்கான் காப்பாத்திக்கிறதுக்கு. போய் என்ன பண்ணான் தனக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிகழ்வுல பார்க்கலாம். அது வரைக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நம. ராம் ராம்.